கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம், வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், ஆபத்து நாளில் அரணாங்கோட்டை நித்திய கன்மலையே, யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். Turn your Bibles to Isaiah chapter 1 verses 8 and 9. ஏசாயா முதலாவது அதிகாரம் 8-9 வசனங்கள். And the daughter of Zion is left as a cottage in a vineyard, as a lodge in a garden of cucumbers, as a besieged city. Except the Lord of hosts had left unto us a very small remnant, we should have been as Sodom, and we should have been like unto Gomorrah. ஏசாயா முதலாவது அதிகாரம் 8-9. சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தால் ஆனால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா இந்த இடத்துல 3 விதமான நிலைகளை நமக்கு இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். எ காட்டேஜ் இன் அ வினியர்ட், இங்கே பார்த்தீங்கன்னா திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் அப்படின்னு இருக்கு. எ லாட்ஜ் இன் அ குக்கும்பர் கார்டன், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும். 3வது முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். எ besieged city. இந்த 3 காரியங்களையும் நம்ம பார்க்கலாம். First, a cottage in a vineyard, it shows the lonely life. Second, a lodge in a cucumber garden, it shows our vulnerability. A besieged city represents threatened, and we are surrounded by people and we are pressured. Together they show the condition of Jerusalem. Jerusalem is isolated, exposed and under judgment, yet not completely destroyed because God still had mercy on her. அதனால அந்த கொஞ்சம் மீதியை ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். Except the Lord of hosts had left unto us a small remnant. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தார் ஆனால்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிறார். So God's people can become isolated when they drift from Him. அந்த திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போல, எ காட்டேஜ் இன் அ வினியர்ட். அந்த லோன்லினஸ்க்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஐசோலேஷன்? இட் இஸ் பிகாஸ் தே ட்ரிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். Isaiah compares Zion to a lonely but in a field after harvest. Once bustling and protected, it now stands abandoned and vulnerable. அந்த ஹார்வெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அறுவடைக்கு முன்பாக அதை வேலி அடைத்து காத்து வைத்திருப்பாங்க. அந்த ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலம் சில வேளைகளில் அப்படியே விடப்பட்டிருக்கும்.
Sin had separated the people from God's protection. நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறபடினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாவம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்து தேவனையும் நம்மையும் பிரிக்குமோ அப்பொழுது தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியே நாம் போய்விடுகிறோம். A believer who neglects fellowship with God may feel spiritually isolated and weak. இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக முறை நம்ம பார்த்துருக்கோம். எப்பொழுதெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம அந்த வேதத்தை வாசித்து ஜெபத்தில் இருக்கும் பொழுது we feel that God is with us. But sometimes we feel very much isolated. It's because it's not that God has gone away from us, but we are gone away from God. அதை நம்ம புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் சேர வேண்டும். Secondly, we see judgment is real, but mercy remains. ஆண்டவர் வந்து மீடியா வைக்கலை அப்படின்னா நம்முடைய நிலைமை வந்து பரிதாபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல நீதி செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். If God had not preserved a remnant, a small faithful group, அந்த ரெமினண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். Judah would have been completely destroyed like Sodom and Gomorrah. Even in times of discipline, God remembers mercy and preserves those who trust Him. And what is the reason for our survival? It is the grace of God. The remnant survived not because of their own goodness, but because the Lord of hosts had spared them. Their existence was a testimony to God's covenant faithfulness. Our standing before God depends on His grace and not on our merit. நம்ம இதுவரைக்கும் நிர்மூலமாக இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அப்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம வந்து ஒரு தனிமையின் உணர்வு நமக்குள்ளே இருக்கலாம், இல்லை we may be away from protection like a lodge in a cucumber garden. நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளரி தோட்டத்தில் ஒரு குடிசை போல் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கிற காரியங்கள். மூன்றாவது besieged city. A besieged city was surrounded by enemies. ஒரு பட்டணம் வந்து சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறத தான் நீங்கள் நம்ம பார்க்குறோம். முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம். No one could freely enter or leave. Food supplies were cut off. Fear filled the city and destruction seemed imminent. ஒரு நகரத்தை சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அவர்களால் நிம்மதியாக அவருடைய வேலைகளை செய்ய முடியாது, அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். Human defenses are insufficient without God. A city might have walls, soldiers and resources, yet still be helpless when surrounded by enemies. சத்துருக்கள் ஃபுல்லாக சூழ்ந்திருக்கும் பொழுது ஒன்று அவங்க எதிர்த்து யுத்தம் பண்ணி அவங்க வந்து மேற்கொள்ளலாம், இல்லாவிட்டால் அவங்க என்னதான் அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்தாலும் சத்துருக்கள் சூழ பாளையம் இறங்கி இருக்கும்போது கர்த்தர் அவங்களை விடுவித்தால் ஒழிய அவர்களுக்கு ஒரு விடுதலை இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட சத்துருக்கள் சூழ நம்மை பாளையம் இறங்காத படிக்க கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கும்படியாக அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் உண்மை விட்டு தூரம் போகிறதுனால என்னுடைய பாதுகாப்பு ஆண்டவரே அப்பா தடைப்படுகிறது. நாங்கள் ஆண்டவரே தனிமை உணர்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாம் இருந்தும் ஆண்டவரே அப்பா சத்துருக்களால் சூழப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவரே இயேசுவே அப்பா ஸ்தோத்திரம். அதிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. செயலிகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தால் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீ வைத்தபடியினாலே அப்பா அந்த கொஞ்சம் மீதியாக ஆண்டவரே நினைத்தருளி அப்பா எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.